வணக்கம். அசோக்குமார், நாமக்கல் மாவட்டம் கார்கோடல்பட்டி கிராமம். நம்ம பாரம்பரியம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் விவசாயிகளுக்கான நுண்ணுயிரிகளை நம்ம உற்பத்தி பண்ணி விநியோகம் செஞ்சுட்டு வரோம். இதில் கூடுதலாக நம்ம மீன் அமிலமும் பஞ்சகாவியாவும் கொடுத்துட்டு வரோம். ரெண்டுமே நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதில் மீன் அமிலத்தில் நம்ம துணி போட்டு பிழிஞ்சு எடுக்கும்போது, அதாவது வலை போட்டு பிழிஞ்சு எடுக்கும்போது ஒரு 2 to 3 நாட்கள், சில சமயங்களில் 5 நாட்கள் கூட நம்ம கையில் இருக்கிற வாசனை போகிறதில்ல. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வெளியில் போகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த வாசனை மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு லேட்டஸ்ட் மெத்தட் இப்போ பார்க்குறது ஒரு எஸ்எஸ் வலை. இது ஜஸ்ட்டு ஒரு 2 mm தான் கேப் இருக்கும். இந்த வலையை எஸ்எஸ்லேயே செஞ்சுருக்கோம். எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பட்டை வளையம் முதல் கொண்டு எல்லாமே எஸ்எஸ்ல செஞ்சுருக்கோம். இதை இந்த பேரலில் போட்டுருவோம். இந்த கண்ணில் நீங்கள் பார்க்குற பேரலுக்குள்ளே இந்த வலையை எடுத்து உள்ளே விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம மீனை நிரப்பிடுவோம். இந்த வலைக்குள்ளே மீனை நிரப்பிட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை அது மேலே போட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிடுவோம். ஃபில் பண்ணிட்டோம்னா நாளடைவில் என்ன ஆகும், மீன் அமிலம் ப்ரிப்பேர் ஆகி சைடில் அந்த வலைக்கும் பேரலுக்கு இடையில நின்றுடும். நம்ம அந்த பேரலில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன வால்வு வச்சு அந்த மீன் அமிலத்தை அதன் மூலமாக நம்ம வெளியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த மீன் அமிலத்தில் எந்த விதமான துகள்களும் வராததுனால நம்மக்கிட்ட வாங்குகிற மீன் அமிலம் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்காது. அப்படியே மெல்லிய நீராக தான் இருக்கும். அது ஸ்ப்ரேயரில் போய் எங்கேயும் அடைக்கிறதில்ல. இதன் மூலமாக விவசாயிகளுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. பட் ஆனால் இதில் வீரியம் எதுவும் குறையிறதில்ல. என்னென்னா, அந்த துகள்கள் எதுவும் வராமல் நாம் தடுக்கிறதுக்காக இந்த வலையை உள்ள பேரலுக்குள்ளே வச்சு அந்த பேரலுக்குள்ளே இருந்து நம்ம வலைக்கும் பேரலுக்கும் இடையில அந்த நீர் வழிஞ்சோடி பேரலுக்கு வெளியில் நம்ம டேப்பு வால்வு வச்சு அந்த வால்வு மூலமாக நம்ம மீன் அமிலத்தை வெளியில் எடுக்கிறோம். இதனால் விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம மீன் அமிலம் ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படிங்கிறத விவசாயிகள் அந்த காரணத்தை உணரணும். அதுக்காக தான் இந்த காணொளி போடுறோம். ஏதோ தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட் மெத்தடில் கொஞ்சம் விவசாயிகளுக்காக நம்ம கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மீன் அமிலத்தை ஒரு தரமாகவும் அதே சமயத்தில் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஆகவே பாரம்பரியம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இப்போ பொருட்களை வாங்கும் விவசாயிகள் இதை உணர்ந்து மீன் அமிலத்தை தொடர்ந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி.